தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். என் அப்பனே, உன்னை நினைத்த நாளிலிருந்து நீ எனக்கு தந்த சோதனைகள் அதிகம். என் கனவுகள் பலிக்குமா என்று நான் நினைத்த காலங்களும் அதிகம். ஒரு குழந்தை தன் அம்மாவை நம்புவது போல் உன்னை விடாது பற்றிய எனக்கு நான் கண்ட கனவுகள் எல்லாம் இப்போது பழிக்கும் போது என் கனவுகளும் பலிக்கின்றதே என்ற என் சந்தோஷத்திற்கு வார்த்தைகளே இல்லை ஈசனே. உன்னால் மட்டுமே இது நடந்தது. இது தொடர வேண்டும். என்றும் உன்னை மறவாத மனம் வேண்டும் சிவனே. உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கின்றன என்றால் அது உங்கள் வாழ்க்கை கெட்டுப் போகிறது என்பதற்கான அறிகுறி அல்ல. பல நேரங்களில் அந்த தாமதமே ஒரு பெரிய பாதுகாப்பு. நீங்கள் தயாராக இல்லாத நேரத்தில் ஒரு விஷயம் வந்துவிட்டால் அது வரமாகாது, சுமையாக மாறிவிடும். சிவன் அதை அறிவான். அதனால்தான் சில கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கின்றன. நீங்கள் தவறான மனிதர்களிடம் சிக்காமல் இருக்க சில உறவுகள் முறிந்து போகின்றன. நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வருந்துவீர்கள். நான் நல்லவனாக இருந்தேன், தாலும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்த்தால் தான் புரியும். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் பாதையையே இழந்திருக்கலாம் என்றேன். சிவன் அருள் என்றால் உங்களை அழிக்க வந்ததை உங்களுக்கு தெரியாமல் விலக்கி வைப்பது. அது வெளியிலிருந்து பார்க்கும்போது தோல்வி போல தோன்றும். ஆனால் உண்மையில அது ஒரு பெரிய காப்பு. வேலை போனது போல இருக்கும், பணம் கிடைக்காதது போல இருக்கும். ஆனால் அந்த வேலை, அந்த பணம், அந்த இடம், அந்த மனிதர்கள் எல்லாமே உங்களை மெதுவாக உடைத்திருப்பார்கள் என்பதை நீங்கள் அப்போது உணர மாட்டீர்கள். சிவன் உங்களை தண்டிப்பதற்காக எதையும் தாமதப்படுத்துவதில்லை. உங்களை வடிவமைப்பதற்காகத்தான் தாமதப்படுத்துகிறார். உங்களுக்குள் இருக்கும் அகந்தையை மெதுவாக கரைக்கின்றார். உங்களுக்குள் இருக்கும் அவசரத்தை அடக்குகிறார். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை உடைக்கின்றார். அந்த உடைப்பு வலி தரும். ஆனால் அந்த வலிதான் பிறகு தெளிவாக மாறும். பலர் கேட்கின்றார்கள், நான் தினமும் சிவனை நினைக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் சோதனை மட்டும்தான் வருகிறது என்று. அதற்கு ஒரு எளிய பதில்தான். நீங்கள் சிவனை நினைக்க ஆரம்பித்த பிறகே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகல ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சோதனை என்று நினைக்கிறீர்கள். சிலர் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பார்கள். எதை தொட்டாலும் சரியாக வராது. முயற்சி செய்கிறார்கள், ஆனாலும் முடிவு வரவில்லை. அப்போது மனசு உடைந்து போகும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் என்று கேட்பார்கள். அந்த நேரத்துல தான் சிவன் மிக நெருக்கமாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த தோல்விகளின் வழியாக தான் அவர் உங்களை உள்ளுக்குள் அமைதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சிவன் அருள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சத்தத்தை மெதுவாக குறைப்பது. தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத ஒப்பீடு, இவையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அந்த அமைதி பயமாக இருக்கும். என்ன இப்படி வெறுமையாக இருக்கிறது என்று தோன்றும். ஆனால் அதுவே உண்மையான அமைதியின் தொடக்கம். நீங்கள் சில நேரங்களில் தனிமையாக உணரலாம். யாரும் புரிந்து கொள்ளாதது போல இருக்கும். ஆனால் அந்த தனிமை தண்டனை அல்ல, அது ஒரு பயிற்சி. மற்றவங்களை நம்பி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை நம்பி வாழ கற்றுக்கொள்ளும் பயிற்சி. அந்த பயிற்சியில் சிவன் உங்களுடன் இருப்பார். ஆனால் அவர் சத்தமாக பேச மாட்டார், அமைதியாகத்தான் வழிகாட்டுவார். சிவன் அருள் கிடைத்த மனிதனின் வாழ்க்கை உடனே வெளியில் பெரியதாக மாறாது. ஆனால் உள்ளே ஒரு உறுதி வரும். எது வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, தோல்வி வந்தாலும் உடைந்து போகாத மனசு உருவாகும். வெற்றி வந்தாலும் அகந்தை பிடிக்காத மனசு உருவாகும். அதுதான் சிவன் அருளின் அடையாளம். பலர் நினைப்பார்கள், சிவன் எனக்கு அருள் செய்திருந்தால் நான் இப்படி கஷ்டப்படுவேனா என்று. ஆனால் உண்மையில் நீங்கள் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறீர்கள் என்றாலே அது சிவன் அருளின் ஒரு வடிவம்தான். எல்லாம் உடைந்த பிறகும் இன்னும் வாழ்க்கையை விட்டுவிடாமல் போராடுகிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. சிவன் உங்களுக்கு எதையும் கையில கொடுத்து அனுப்ப மாட்டார். அவர் உங்களை அந்த நிலைக்கு உருவாக்குவார். அந்த உருவாக்கம் சில நேரங்கள்ல கண்ணீர் வழியாக நடக்கும், சில நேரங்கள்ல இழப்பு வழியாக நடக்கும், சில நேரங்களில அமைதி வழியாக நடக்கும். ஆனால் அந்த பயணம் முடிந்த பிறகு நீங்கள் முன்பிருந்த மனிதராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் காலம் கடந்த பிறகு தெளிவாக புரியும். அந்த நேரத்தில் அது நடக்காதது நல்லதா இருக்கு என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுவீர்கள். அப்பொழுதுதான் சிவன் அருளின் ஆழம் உங்களுக்கு புரியும்.
அவர் தாமதப்படுத்திய ஒவ்வொரு விஷயமும் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று உணர்வீர்கள். சிவன் அருள் என்றால் வாழ்க்கையை மாற்றுவது அல்ல, வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றுவது. அந்த பார்வை மாறிய பிறகு வாழ்க்கை தானாகவே மாற ஆரம்பிக்கும். வெளியே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உள்ளே ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் சிவன் தரும் மிகப்பெரிய அருள். அதனால்தான் சிவனை உணர்ந்த மனிதன் எல்லாவற்றையும் கிடைத்த பிறகும் தாழ்மையாக இருப்பான். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் உடைந்து போக மாட்டான். அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டான். வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வான். அந்த புரிதலை அவனை விடுதலை செய்யும். சிவன் அருள் ஒரு நாளில் கிடைப்பது இல்லை, அது மெதுவாக உங்களுக்குள் ஊறுகிறது. நீங்கள் கவனிக்காமல் உங்கள் எண்ணங்களை, உங்கள் முடிவுகளை, உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக் கொண்டே போகிறது. அந்த மாற்றம்தான் உண்மையான அருள். இதை புரிந்து கொண்ட நாளில் இருந்து நீங்கள் சிவனை பற்றி குறை சொல்ல மாட்டீர்கள். தாமதத்தை கண்டு பயப்பட மாட்டீர்கள். இழப்பை கண்டு உடைந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சிவன் எதை எடுத்தாலும் எதை தாமதப்படுத்தினாலும் அது உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று. அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். அதுவே சிவன் அருள். நல்லவர்கள் ஏன் அதிகம் கஷ்டப்படுகிறார்கள் என்ற கேள்வி இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு உண்மையான மனசுக்கும் ஒரு நாள் எழும் கேள்வி. யாராவது வெளியில் சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் இந்த கேள்வி எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, யாரையும் ஏமாற்றலையே, யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்கலையே, அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலி என்ற கேள்வி இரவு அமைதியில் பலரின் கண்களில் கண்ணீராக மாறுகிறது. இந்த வலி சாதாரணமானது அல்ல, இது சுய இரக்கம் அல்ல, இது மனசின் நேர்மை கேட்கும் ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் இதற்கான பதில் வெளியில் இல்லை. இந்த பதில் உள்ளேதான் இருக்கிறது. அதை உணர நேரம் வேண்டும், வலி வேண்டும், அமைதி வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர் என்று நாம் சொல்லும் மனிதர்கள் யார்? யாருக்கு கெடுதல் செய்ய மனசு வராதவர்கள், மற்றவர்களின் வலியை தங்களுடையதாக உணர்பவர்கள், தவறு செய்தாலும் அதை மறைக்காமல் மனசுக்குள் கசக்கிக் கொண்டு இருப்பவர்கள், மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் தாங்கள் செய்ததையும் செய்யாததையும் நினைத்து கலங்குபவர்கள். இப்படிப்பட்ட மனசுதான் நல்ல மனசு. இந்த மனசுதான் அதிகம் கஷ்டப்படுவது. காரணம், இந்த மனசு வெளியில நடக்கும் அநியாயத்தை மட்டுமல்ல, உள்ளுக்குள்ள நடக்கும் போராட்டத்தையும் சுமக்கிறது. கெட்டவர்கள் வெளியில மட்டும் போராடுவார்கள், நல்லவர்கள் உள்ளுக்குள்ளும் போராடுவார்கள். அதனால்தான் நல்லவர்களின் வலி இரட்டிப்பு. சிவன் பலவீனமான மனசை உடைக்க மாட்டார், அது தேவையில்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே உடைந்துதான் இருக்கிறது. அவர் தேர்வு செய்வது வலிமையான மனசுகளை தான். வெளியில அமைதியாக இருக்கும், உள்ளுக்குள்ள தீப்பிடித்து கொண்டிருக்கும் மனசுகளை தான். அந்த மனசுகளை அவர் உடைக்க மாட்டார், உருக்குவார். உருக்கி மறுபடியும் வேறு வடிவத்தில் உருவாக்குவார். உருக்கப்படுவது வலி தரும். தீயில் போடப்படும் இரும்புதான் வாளாக மாறும். ஆனால் அந்த நேரத்தில் இரும்பு என்னை ஏன் தீயில் போடுகிறாய் என்று கேட்க முடியாது. அதுபோலதான் நல்ல மனசுகளும். அவை தங்களை ஏன் இவ்வளவு சோதனைக்குள் தள்ளப்படுகிறோம் என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும். நல்லவர்கள் அதிகம் அழுகிறார்கள், தனியாக நிற்கிறார்கள், அவமானப்படுகிறார்கள், மற்றவர்களிடம் பேச முடியாத வலிகளை சுமக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் கொடூரம் இல்லை, திரும்ப கெடுதல் செய்யும் மனசு இல்லை. அதனால் அவர்கள் அமைதியாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் பலர் நல்லவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவன் பேச மாட்டான், இவள் பொறுத்துக் கொள்வாள் என்று நினைத்து தங்கள் சுயநலத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். நல்லவர்கள் அதை உணர்கிறார்கள். ஆனால் உறவை இழக்கக்கூடாது என்ற பயத்தில் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். அந்த அமைதியே அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கிறது. பல நேரங்களில் நல்லவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். அவர்களின் உண்மை மதிக்கப்படாது. அவர்கள் செய்த நல்லது மறக்கப்படும். அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு மட்டும் பெரிதாக பேசப்படும். அந்த நேரத்துல மனசு கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான், நான் நல்லவனாக இருந்ததுதான் என் தவறா? இந்த கேள்விதான் நல்லவர்களின் வாழ்க்கையில் மிக ஆபத்தான கட்டம். அந்த இடத்தில்தான் பலர் தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பார்கள். இனி நானும் இப்படித்தான் இருப்பேன் என்று மனசுக்குள்ளே சபதம் எடுப்பார்கள். ஆனால் உண்மையான நல்ல மனசு முழுமையாக கெட்டதாக மாற முடியாது. அது முயற்சி செய்யும், ஆனால் அதுவும் வலியையே தரும். சிவன் இந்த இடத்துல தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் நல்லவர்களின் கண்ணீரை வீணாக விட மாட்டார். ஆனால் அவர் உடனே பதில் தர மாட்டார். அவர் அந்த வலியின் ஆழத்தை முழுமையாக உணர வைப்பார். ஏனென்றால் அந்த வலியை கடந்து வந்த மனசுதான் பிறகு யாராலும் உடைக்க முடியாத மனசாக மாறும். நல்லவர்கள் கஷ்டப்படுவது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. மற்றவர்களை விட அவர்கள் ஆழமாக உணர்கிறார்கள், ஆழமாக யோசிக்கிறார்கள், ஆழமாக காதலிக்கிறார்கள்.
அதனாலதான் அவர்களுக்கு வாழ்க்கையும் ஆழமாகவே பாடம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நல்லவர்கள் எல்லாவற்றையும் இழப்பார்கள். பணம், உறவு, மரியாதை, நம்பிக்கை எல்லாமே கைவிட்டு போகும். அந்த நேரத்தில் அவர்களிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், தங்கள் மனசின் உண்மை. அதுதான் அவர்களை பிழைக்க வைக்கிறது. அதுவே சிவன் கொடுத்துள்ள உள்ளார்ந்த வலிமை. கெட்டவர்கள் வெளியில் சிரிப்பார்கள், நல்லவர்கள் உள்ளுக்குள் அழுவார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல கெட்டவர்கள் உள்ளுக்குள் காலியாகி விடுவார்கள், நல்லவர்கள் உள்ளுக்குள் நிரம்பி விடுவார்கள். அந்த நிரம்புதல் தான் ஒரு நாள் அவர்களை அமைதியாக உயர்த்தும். நல்லவர்கள் தாமதமாக வெல்லுவார்கள், ஆனால் அவர்கள் வெற்றி வந்த பிறகு அது நிலைத்திருக்கும். ஏனென்றால் அந்த வெற்றி வழியின் வழியாக, பொறுமையின் வழியாக, உண்மையின் வழியாக வந்தது. அது சுலபமாக கிடைத்ததல்ல, அதனால அது எளிதில் போகாது. சிவன் நல்லவர்களை ஏன் சோதிக்கிறார் என்றால், அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு தேவை. வலி புரிந்தவர்கள் தான் கருணையுடன் இருப்பார்கள். ஏமாற்றம் அனுபவித்தவர்கள் தான் உண்மையை மதிப்பார்கள். தனிமையை அனுபவித்தவர்கள் தான் மற்றவர்களின் தனிமையை உணர்வார்கள். நீங்கள் இன்றைக்கு நல்லவனாக இருந்து கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் ஆழம். அந்த ஆழத்தை இந்த உலகம் இப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் காலம் கண்டிப்பாக புரிய வைக்கும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் அந்த வலி இல்லை என்றால் நான் இப்படி ஆகி இருக்க மாட்டேன் என்று உணர்வீர்கள். அப்பொழுதுதான் புரியும், சிவன் உங்களை உடைக்கவில்லை, உருவாக்கி கொண்டிருந்தார். அதனால் நல்லவனாக இருப்பதை விட்டு விடாதீர்கள். உங்கள் மனசின் உண்மையை கொன்று விடாதீர்கள். இந்த உலகம் உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் அந்த காயங்களில் தான் உங்கள் உண்மையான வலிமை மறைந்திருக்கிறது. நல்லவர்கள் அழுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று அர்த்தமில்லை. அவர்கள் இன்னும் மனிதராக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று அது. அந்த மனித தன்மையை காக்கும் வரை சிவன் உங்க பக்கம்தான் இருப்பார். இதுவே அந்த கேள்விக்கான ஆழமான பதில். நேரம் வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அந்த நேரம் மட்டும் வர்ற மாதிரியே தெரியல. வருடம் வருடமாக போகுது, வயசு கூடுது, பொறுமை குறையுது, நம்பிக்கை சோதனைக்குள்ள போகுது. அப்ப மனசுக்குள்ள ஒரே கேள்விதான், எல்லாருக்கும் நேரம் வர்றதுன்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தேமதம்? இந்த கேள்வி கேட்கிற மனசு தவறானது இல்ல, அது சோர்ந்த மனசு, நிறைய காத்திருந்த மனசு, நிறைய பொறுத்த மனசு. அதனாலதான் அது கேக்குது. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு பெரிய தவறான புரிதல் நடக்குது. நேரம் என்றால் கடிகாரம் காட்டுற மணி, நிமிஷம், நாள், வருடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நேரம் அப்படின்னது அதுவே இல்லை. நேரம் என்றால் நீங்கள் மனசளவில் தயாராகும் நிலை. உங்களுக்குள் நடக்கிற மாற்றத்தின் அளவுதான் நேரம். வெளியில எத்தனை வருடம் போனாலும் உள்ளுக்குள் மாற்றம் நடக்கலன்னா உங்க நேரம் வராது. அதனாலதான் சிலருக்கு சீக்கிரம் எல்லாமே நடக்குது, சிலருக்கு எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்கள் இன்னும் பழைய வழியை புடிச்சுக்கிட்டு இருந்தால் சிவன் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க மாட்டார். என்னன்னா, பழைய வழியோட புதிய வாழ்க்கையை சேர்த்தா அந்த புதிய வாழ்க்கையும் சுமையாதான் மாறும். அது வரமா இருக்காது, அது இன்னொரு வழியாக தான் மாறும். அதை சிவன் விரும்ப மாட்டார். பலர் வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பழைய காயம் இருக்கும். யாராவது ஏமாத்தி இருப்பாங்க, யாராவது விட்டு போயிருப்பாங்க, யாராவது அவமானப்படுத்தி இருப்பாங்க. அந்த வலி முழுசா ஆறாமலே வாழ்க்கையை முன்னே கொண்டு போக முயற்சி செய்வாங்க. வெளியில எல்லாம் சரியா போற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அந்த பழைய நாள் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நிலையில தான் என் நேரம் ஏன் வரலன்னு கேள்வி வரும். உண்மை என்னன்னா, நேரம் வரலைன்னு இல்ல, நீங்கள் இன்னும் அந்த நேரத்தை தாங்குற மனநிலையில வரல, அதனாலதான் தாமதம். சில விஷயங்கள் நடக்காததுக்காக நீங்கள் வருந்துவீர்கள். வேலை கிடைக்கல, பணம் சேரல, உறவு நிலை பெறல. ஆனா அந்த நடக்காத விஷயங்கள் அந்த நேரத்துல நடந்திருந்தா உங்கள் மனசு அதை தாங்கி இருக்காது, அது உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்காது. அதை நீங்கள் அப்ப புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா காலம் கடந்த பிறகுதான் புரியும். சிவன் உடனே கொடுக்க மாட்டார், அவர் காத்திருப்பார். உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் வரை காத்திருப்பார். உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும் வரை காத்திருப்பார். என்ன நடந்தாலும் நான் உடைய மாட்டேன்னு ஒரு நிலை வரும் வரை காத்திருப்பார். அந்த நிலை வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வேகமா நடக்கும். பலர் நினைப்பாங்க, நான் எல்லாம் விட்டுட்டேன், ஆனா இன்னும் ஏன் நடக்கலன்னு. ஆனா உண்மையிலேயே விட்டுட்டோமா? இல்ல மேலோட்டமா தான் விட்டுட்டோமா? வாயால விட்டுட்டேன்னு சொல்வோம், ஆனா மனசு இன்னும் பழைய கதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மனநிலையில புதிய தொடக்கம் வந்தா அது நீடிக்காது. நேரம் தாமதமாகுது என்றால் அது உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்லை,
உங்களை காப்பாத்துறதுக்காக. நீங்கள் இன்னும் அதே தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக. அதே மாதிரி மனிதர்களிடம் சிக்கக்கூடாது என்பதற்காக. அதே மாதிரி வலியை மறுபடியும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக. சிலர் வாழ்க்கையில சீக்கிரம் எல்லாம் அடைஞ்சு விடுவாங்க. ஆனா அந்த சீக்கிரம் அவர்களை உள்ளுக்குள்ள காலியாக மாற்றும். ஏனால் அவர்கள் மனசு அந்த நிலைக்கு தயாராகாம வாழ்க்கை அவர்களை அந்த இடத்துக்கு தள்ளி இருக்கும். அதனாலதான் சீக்கிரம் அந்த பல விஷயங்கள் சீக்கிரமே போய்விடும். உங்களுக்கு தாமதமாக வருவது ஆனால் நிலையாக வர வேண்டும் என்பதற்காக தான். உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் உங்களை உடைக்க கூடாது, உயர்த்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த காத்திருப்பு. நீங்க கவனிச்சா புரியும். இந்த தாமத காலத்துலதான் நீங்கள் அதிகம் யோசிக்கிறீங்க, அதிகம் உணர்கிறீங்க, மனிதர்களை தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. எது தேவையில்லாதது, யார் தேவையில்லாதவர்கள் என்று மெதுவா தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் தயாரிப்பின் ஒரு பகுதி. சிவன் உங்களை மறக்கல, உங்களை தவிர்க்கல. அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனா அவர் உங்களுடைய பொறுமையை மட்டுமல்ல, உங்களுடைய மனநிலையை பார்க்கிறார். இவன் இப்ப இதை பெற்றுக்கொண்டா இதை கையாள முடியுமா இன்னுதான் அவர் கணக்கு போடுகிறார். நேரம் வர்றதுன்னு சொல்றது வெளியில ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்காக அல்ல, உள்ளுக்குள்ள ஒரு நிலை உருவாகிறதுக்காக. அந்த நிலை வந்த பிறகு வெளியில நடக்கிற மாற்றம் உங்களை அசைக்காது. அதுவே உண்மையான நேரம். ஒரு நாள் திடீர்னு நீங்க கவனிப்பீங்க, எனக்கு இப்ப முன்னாடி இருந்த அவசரம் இல்லையேன்னு. யாராவது என்னை விட்டு போனாலும் நான் உடைய மாட்டேனேன்னு. எனக்கு இப்ப வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை வந்துடுச்சேன்னு. அந்த நாளே உங்க நேரம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் விஷயங்கள் மெதுவா சரியாகும். எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது. ஆனா நடந்த ஒவ்வொன்றும் சரியான நேரத்துல தான் நடக்கும். அதுல குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, அவசரம் இருக்காது. அதனாலதான் சொல்றாங்க நேரம் வருது என்று. அது கடிகாரம் காட்டுற நேரம் இல்லை, அது உங்க மனசு தயாராகிற நேரம். அந்த தயாரிப்பு முடிகிற வரை சிவன் காத்திருப்பார், நீங்களும் காத்திருப்பீங்க. அந்த காத்திருப்பே ஒரு பெரிய அருள். இந்த தாமதத்தை சாபமா நினைக்காதீங்க. இது ஒரு பாதுகாப்பு, இது ஒரு பயிற்சி, இது ஒரு அமைதியான மாற்றம். இதை புரிஞ்சு கொண்ட நாளில் இருந்து என் நேரம் ஏன் வரலன்னு நீங்க கேட்க மாட்டீர்கள். என்னை இதற்காகத்தான் இத்தனை நாள் தயார்படுத்தினார் என்று நீங்கள் உணர்வீர்கள். அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான திருப்பு முனை. சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் விசித்திரமாக இருக்கும். நீங்கள் சிவனை நம்புவீர்கள், தினமும் நினைப்பீர்கள், மனசுக்குள்ளே பேசுவீர்கள், முடிந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க முயற்சி செய்வீர்கள், யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்க கவனிப்பீர்கள். இருந்தாலும் வாழ்க்கை சரியாக இல்ல போலவே தோன்றும். வெளியில பார்த்தால் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு குழப்பம், ஒரு சோர்வு மட்டும் போகாமல் இருக்கும். அந்த நேரத்துல மனசு கேட்கிற கேள்வி மிகவும் பலியானது. நான் இவ்வளவு செய்யறேன், ஆனா என் வாழ்க்கை ஏன் மாறல என்ற கேள்வி. அந்த கேள்வியை யாரிடையும் சொல்ல முடியாது. சொன்னால் பொறுமையாயிரு, நம்பிக்கை வச்சிரு என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த நேரத்துல மனசுக்கு எட்டாது. ஏனால் உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் சத்தம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கும். அந்த சந்தேகம் தான் பலருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அது வெளியில வெளிப்படாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சிறிய குரல் இருக்கும். இது எல்லாம் உண்மையா? என்னை கவனிக்கிறாரா? எனக்கு மட்டும் ஏன் இப்படியா என்று. அந்த குரல் தான் மெதுவாக நம்பிக்கையை கசக்க ஆரம்பிக்கும். சிவனை பயத்தோடு நம்ப முடியாது. பயத்தில் இருந்து வரும் வழிபாடு உள்ளுக்குள்ள நிம்மதி தராது. ஏதாவது கெட்டது நடக்கக்கூடாது என்ற பயத்தில் செய்யும் வழிபாடு மனசை இன்னும் பதற்றமாக்கும். சிவன் பயத்தில் வரமாட்டார், அவர் நம்பிக்கையில் மட்டும் வருவார். அந்த நம்பிக்கை என்பது வாயால சொல்வது அல்ல, உள்ளுக்குள் அமைதியாக இருக்கிற ஒரு நிலை. பலர் வழிபாடு செய்வார்கள், ஆனால் வழிபாடு முடிந்ததும் வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவார்கள். இது நடக்குமா? அது சரியா போகுமா? என்ன ஆகுமோ என்ற எண்ணங்கள் தொடர்ந்து ஓடும். அந்த நிலையில் வழிபாடு ஒரு பழக்கமாக இருக்கும், ஒரு சடங்காக இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாது. சிவனை நம்புவது என்றால் எல்லாமே சரியாகிவிடும் என்று நினைப்பது அல்ல. எது வந்தாலும் அதை தாங்கும் மனநிலை உருவாகுவதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த மனநிலை வந்த பிறகுதான் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் மெதுவாக வேறுபட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் சிவனை நம்பியும் வாழ்க்கை சரியில்லாத மாதிரி தோன்றும். ஆனால் உண்மையில் வாழ்க்கை தவறான பாதையில போகவில்லை. நீங்கள் தான் அந்த மாற்றத்தை உடனே பார்க்க விரும்புகிறீர்கள். சிவன் உடனடி மாற்றம் செய்ய மாட்டார். அவர் முதலில் உங்கள் எண்ணங்களை அமைதியாக மாற்றுவார். அந்த மாற்றம் உங்களுக்கே தெரியாமல் நடக்கும். நீங்கள் முன்னாடி போலவே வேலைக்கு போவீர்கள், அதே மனிதர்களை சந்திப்பீர்கள், அதே பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் ஒரு இடத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள், முன்பு உங்களை உடைத்த விஷயம் இப்போது உங்களை அவ்வளவு பாதிக்கவில்லை. முன்பு தூங்க விடாத எண்ணம் இப்போது சற்று அமைதியாகிவிட்டது.
அதுதான் சிவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான முதல் அறிகுறி. ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலில் வரும் இன்றைய பதிவானது எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால் ஈசன் துணை என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். சந்தேகம் வந்தால் அது தவறு என்று நினைக்க வேண்டாம். சந்தேகம் மனித இயல்பு. ஆனால் அந்த சந்தேகத்தோடு வாழ்வதுதான் பிரச்சனை. சந்தேகம் வந்ததை ஒத்துக்கொண்டு அதோடு போராடாமல் அதை கவனித்து விட வேண்டும். இது என் பயம் பேசுது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலே நம்பிக்கையின் தொடக்கம். பலர் நினைப்பார்கள், நான் இவ்வளவு நாளா சிவனை நம்புறேன், ஆனா இன்னும் சோதனை முடிவே இல்லையே என்று. உண்மை என்னன்னா, சோதனை முடிவதற்காக இல்லை, அது உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு போவதற்காக. அந்த நிலை வந்த பிறகு அதே சோதனை கூட உங்களை கஷ்டப்படுத்தாது. சிவன் உங்களை வலியிலிருந்து தப்பிக்க வைக்க மாட்டார், வலியை புரிந்து கொள்ள வைப்பார். வலியை புரிந்து கொண்ட மனசுதான் பிறகு எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிதான் சிவன் தரும் உண்மையான அருள். நம்பிக்கை என்பது எனக்கு இதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது அல்ல. எது வந்தாலும் அதை நான் தாங்குவேன் என்று உள்ளுக்குள் உறுதி ஏற்படுவதுதான். அந்த உறுதி வந்த பிறகு வாழ்க்கை உங்களை சோதிக்காது, அது உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்வதை கூட நிறுத்த நினைப்பீர்கள். இதெல்லாம் பயனில்லாதது போல இருக்கே அப்படின்னு தோன்றும். அந்த தருணம் தான் மிக முக்கியமானது. அந்த இடத்துல தான் நீங்கள் வழிபாட்டை ஒரு கோரிக்கையாக பார்த்தீர்களா அல்லது ஒரு தொடர்பாக பார்த்தீர்களா என்பதை வாழ்க்கை சோதிக்கிறது. கோரிக்கையாக பார்த்திருந்தால் ஏமாற்றம் வரும், தொடர்பாக பார்த்திருந்தால் அமைதி வரும். சிவன் ஒரு வியாபாரி இல்லை. நீ இதை செய், நான் அதை தருவேன் அப்படின்ற கணக்கில் அவர் வேலை செய்ய மாட்டார். அவர் உங்கள் மனசின் ஆழத்தை தான் பார்க்கிறார். உள்ளே சந்தேகம் இருக்கும் போது வழிபாடு வெளியில மட்டும் நடக்கும். உள்ளே நம்பிக்கை வந்தால் வழிபாடு தேவையே இல்லாத மாதிரி தோணும். என்றால் அப்போ சிவன் ஒரு தெய்வமாக இல்லாமல் ஒரு நிலையாக மாறிவிடுவார். நீங்கள் வாழ்க்கை சரியில்லாத மாதிரி தோன்றும் தருணங்களில் தான் உண்மையான நம்பிக்கை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கும் போது யாரும் நம்புவார்கள். எல்லாம் குழப்பமாக இருக்கும் போதும் உள்ளுக்குள் ஒரு அமைதி இருந்தால் அதுதான் உண்மையான நம்பிக்கை. சிவன் பயத்தில் வரமாட்டார், என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இல்லை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையில்தான். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் வந்த நாளிலிருந்து வாழ்க்கை சரியா மாறவில்லை போல தோன்றினாலும் நீங்கள் மட்டும் மாறியிருப்பீர்கள். அந்த மாற்றத்தை பலர் கவனிக்க மாட்டார்கள். நீங்களே கூட உடனே கவனிக்க மாட்டீர்கள். ஆனால் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்த்தால் புரியும், அந்த நாளிலிருந்து தான் நான் உள்ளுக்குள் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சேன் என்று. அதனால சிவனை நம்பியும் வாழ்க்கை சரியில்லாத மாதிரி தோன்றினால் பயப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். அது ஒரு இடைநிலை. அந்த இடைநிலையை கடந்து போனால் வாழ்க்கை மாற வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் மாறியிருப்பீர்கள், அதுவே போதும். சிவன் வெளியில வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டார். அவர் உள்ளே வந்து உங்கள் பார்வையை மாற்றுவார். அந்த பார்வை மாறிய பிறகு வாழ்க்கை தானாகவே வேறொரு அர்த்தம் எடுக்கும். அந்த அர்த்தம் தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் சிவன் வாழ்கிறார். சில காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். வெளியில பார்த்தால் அது கஷ்டம் போல தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த அமைதி உங்களுக்கே புரியாததாக இருக்கும். எல்லாமே குழப்பமா இருக்கும் போது எனக்கு ஏன் இப்படி அமைதியா இருக்கு என்ற கேள்வி கூட உங்களுக்குள்ளே எழலாம். அந்த இடத்துலதான் ஒரு உண்மையை மெதுவாக புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். சிவன் அருள் வரும்போது அது சத்தம் போட்டு வராது, வெளியில பெரிய மாற்றம் காட்டி கொண்டு வராது. அது முதலில் கழித்தல் செய்யும், சேர்தல் பிறகு. இந்த கழித்தல் தான் பலருக்கு கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் அது தண்டனை அல்ல, அது சுத்திகரிப்பு. முதலில் பழைய உறவுகளுடைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பழகியவர்கள், நம்பியவர்கள், ஒரு காலத்தில் எல்லாமாக இருந்தவர்கள் திடீரென்று விலகுவார்கள். காரணமே இல்லாமல் சண்டை வரும், புரிதல் குறையும், அமைதி முடியும். நீங்கள் யோசிப்பீங்க, இத்தனை வருட உறவு இப்படி முடிஞ்சிடுச்சே என்று. அந்த வலி மிகவும் ஆழமானது. ஆனால் அந்த உடைப்பு உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை இலகுவாக்க வருது. அந்த உறவுகள் உங்களை கட்டி பிடித்திருந்த சங்கிலிகள் என்பதை நீங்கள் அப்போது உணர மாட்டீர்கள். உங்கள் வளர்ச்சியை மெதுவாக தடுக்கிற உறவுகள், உங்கள் மனநிலையை அடிக்கடி கீழே இழுக்கும் உறவுகள், உங்கள் உண்மையை வெளிப்படுத்த முடியாத உறவுகள். அவையெல்லாம் சிவன் அருள் வரும்போது தானாகவே உடையும். நீங்கள் பிடித்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள், ஆனால் முடியாது. ஏனென்றால் அந்த உடைப்பு உங்கள் கையில் இல்லை. அதற்கு பிறகு தனிமை அதிகரிக்கும். மக்கள் நடுவில் இருந்தாலும் தனிமை போல தோன்றும். யாரோ பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்காது. முன்பு ரசித்த உரையாடல்கள் இப்பொழுது சலிப்பாக தோன்றும். முன்பு தேவையாக இருந்த கூட்டம் இப்போது சுமையாக தோன்றும். அந்த தனிமை பயமாக இருக்கும்.
என்ன இப்படி மாறிட்டேன் என்று நீங்கள் உங்களையே கேட்பீர்கள். ஆனால் அந்த தனிமை தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. வெளி சத்தத்திலிருந்து உங்களை பிரித்து உள்ளே உங்களை சந்திக்க வைக்கும் இடம். அந்த இடத்தில்தான் நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை மெதுவாக உணர ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் இல்லாமல், அவர்களின் கருத்துகள் இல்லாமல், அவர்களின் கட்டுப்பாடுகள் இல்லாமல் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவையில்லாத மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள். நீங்கள் யாரையும் திட்டமாட்டீர்கள், யாரையும் துரத்த மாட்டீர்கள். ஆனாலும் அவர்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவார்கள். சிலர் காரணம் சொல்லாமல் போய்விடுவார்கள். சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு போய்விடுவார்கள். சிலர் உங்களை குறை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அந்த நேரத்துல நீங்கள் விளக்கம் சொல்ல முயற்சி கூட செய்ய மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு அந்த சக்தி இருக்காது. அந்த சக்தி இல்லாமை தோல்வி இல்லை, அது ஒரு தெளிவு. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற புரிதல். உங்களை உணர வேண்டியவர்கள் விளக்கம் இல்லாமலேயே உங்களை உணர்வார்கள். மற்றவர்கள் போய்விட்டால் அது இழப்பு அல்ல, அது இடம் காலியாகிறது என்பதற்கான அறிகுறி. இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் மனதில் ஒரு அமைதி இருக்கும். வாழ்க்கை முழுக்க குழப்பமாக இருக்கும். வேலை, பணம், உறவு, எதிர்காலம் எதுவுமே தெளிவாக இருக்காது. ஆனாலும் மனசு மட்டும் ஒரு விதமான அமைதியில் இருக்கும். அந்த அமைதிதான் மிகவும் விசித்திரமானது. அது சந்தோஷம் இல்லை, அது உற்சாகம் இல்லை, அது வெறுமையும் இல்லை, அது ஒரு ஏற்றுக்கொள்ளல். என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்ற மனநிலை. முன்பு போல பயம் இருக்காது, முன்பு போல அவசரம் இருக்காது, முன்பு போல எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அந்த நிலைதான் சிவன் அருள் உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்ததற்கான முக்கியமான அடையாளம். பேச விருப்பம் இல்லாத நிலை வரும். முன்பு நிறைய பேசின நீங்கள் இப்போது அமைதியாக இருப்பீர்கள். யாரிடமும் உங்கள் வலியை சொல்ல வேண்டும் என்ற தேவை இருக்காது. உங்கள் சந்தோஷத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்காது. அமைதி உங்களுக்கு பாதுகாப்பாக தோன்றும். வார்த்தைகள் சோர்வாக தோன்றும். அது மனித வெறுப்பு இல்லை, அது மனித தேர்வு. யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டாம் என்ற தெளிவு. தேவையில்லாத விளக்கங்கள், தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத நிரூபிப்புகள், இவையெல்லாம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும். பொறுமை அதிகரித்தது போல தோன்றும். முன்பு உடனே கோபம் வந்த விஷயங்கள் இப்போது பெரிதாக பாதிக்காது. முன்பு பதில் சொல்ல வேண்டும் என்று துடித்த இடங்களில் இப்போது அமைதி இருக்கும். அது பயமில்லை, அது வளர்ச்சி. எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்ற புரிதல். இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கும் போது என் வாழ்க்கை பின்னோக்கி போகுதோ என்ற பயம் வரும். ஆனால் உண்மையில் நீங்கள் பின்னோக்கி போகவில்லை. நீங்கள் ஆழமாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மரம் உயரமாக வளர முன்னால் அதன் வேர் ஆழமாக செல்ல வேண்டும். அந்த வேர் போகும் பயணம்தான் இருட்டாக இருக்கும், மண்ணுக்குள் இருக்கும், வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அதுதான் மரத்தின் உண்மையான வலிமை. சிவன் அருள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் எல்லாம் வெளியில் அழகாக இருக்காது. அது குழப்பமாக இருக்கும், உடைப்பு போல இருக்கும், தனிமை போல இருக்கும், இழப்பு போல இருக்கும். ஆனால் அந்த எல்லாவற்றின் அடியில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் உண்மையான அறிகுறி. இது கஷ்டம் அல்ல, இது சுத்திகரிப்பு. உங்க வாழ்க்கையில் தேவையில்லாததை அகற்றி தேவையானதை வரவேற்கும் முன் நடக்கும் சுத்தம். அந்த சுத்தத்துல வலி இருக்கும், ஆனால் அந்த வலி நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் புரியும், அந்த தனிமை தான் என்னை காப்பாத்துச்சு என்று. அந்த உறவு உடைஞ்சதால தான் நான் நிம்மதியாக சுவாசிக்க ஆரம்பிச்சேன் என்று. அந்த அமைதிதான் என்னை நானாக மாத்துச்சு என்று. அந்த நாளில நீங்கள் சிவனை வெளியில தேட மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் உங்கள் உள்ளுக்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருப்பார். அந்த வேலைதான் அருள். அந்த அருள் சத்தமில்லாமல் வரும், ஆனால் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடும். இதையெல்லாம் நீங்கள் அனுபவித்து விட்டிருக்கிறீர்கள் என்றால் பயப்பட வேண்டாம். இது முடிவு அல்ல, இது தொடக்கம், சுத்தமான தொடக்கம். பக்தியின் பாதை என்பது நீ நினைப்பது போல ஒரு குறுகிய பாதை அல்ல. அது ஒரு பரந்த பெருங்கடல். அங்கே நீ ஒரு துளி மட்டுமே அறிந்திருக்கலாம். ஆனால் நீ அனைத்தையும் அறிந்தவன் என்று இருமாப்பு கொள்ளும் போது அந்த பெருங்கடலின் ஆழத்தையும் அழகையும் நீ இழந்து விடுகிறாய். உண்மையான பக்தி என்பது ஒரு திறந்த புத்தகத்தை போன்றது. ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய பாடம், ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு புதிய அனுபவம். நீ உன்னையே முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கும் போது நான் உனக்குள் ஒரு புதிய உலகை திறந்து காட்டுவேன். நான் உனக்குள் வாழ்கிறேன். நீ என்னை உன் சுவாசத்திலும், உன் இதய துடிப்பிலும், உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரிலும் காணலாம். நீ உன்னுடைய ஆணவத்தை அகற்றி உன் மனதை அமைதிப்படுத்தும் போது என் தெய்வீக குரல் உனக்கு தெளிவாக கேட்கும். நீ நான் எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கும் போது நீ உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாய். கற்றல் என்பது ஒருபோதும் முடிவதில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. உன் இருமாப்பை துறந்து குழந்தையைப் போல பணிவுடன் இரு.
அப்போதுதான் நீ என் அன்பின் முழுமையையும் என் ஞானத்தின் எல்லையற்ற தன்மையையும் உணர்வாய். நான் உன்னை வழிநடத்த எப்போதும் தயாராக இருக்கிறேன். உன் அகங்காரத்தை எரித்து உண்மையான பக்தியின் ஒளியில் உன்னை முழுமையாக்கவா. என் அன்பு பக்தர்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் இந்த பதிவை கேட்கும் உங்களில் எத்தனை பேர் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துள்ளீர்கள் என்பதை இங்கே பதிவிடவும். மேலும் எத்தனை பேர் கிரிவலம் வர விருப்பப்படுகிறீர்கள் என்பதையும் இங்கே பதிவிடுங்கள். உங்கள் விருப்பத்தினை மிக விரைவில் நான் நிறைவேற்றுவேன். ஈசன் மீது நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள்.